எங்கள் வீட்டில் ரசம் வந்து எப்போவுமே வந்து ருசியாக தான் இருக்கும். எப்போ ரசம் வச்சாலும் ரசத்துக்குன்னு ஒரு தட்டு சோறு வந்து மறுசோறு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ரசம் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், மல்லிச்செடி தண்டோட சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிக்க தேவையில்ல. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உரப்புக்கு அரை பச்சை மிளகாய் குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ரச விழுது சேர்த்துக்கலாம். இதே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து தக்காளி வதங்குற வரை மட்டும் வதக்கிக்கலாம். புளியை கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வதக்கினதோட இந்த புளிக்கரைசலை ஊற்றி தக்காளி எல்லாம் முழுசா இல்லாம தக்காளி புளிப்பு வந்து ரசத்துல இறங்குற மாதிரி நல்லா வந்து கைட்டே வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரசத்துக்கு வந்து ருசியை கூட்டும். அடுப்புல வச்சு ஒரு கொதி வரவும் உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு கொதி வரவும் மல்லிச்செடி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.